ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை. இனிமையான சந்ததி. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். ஆதியாகமம் 9:26-27. ஆதாம் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தகப்பன். ஆனால் நோவாவின் ஜலப்பிரளயத்திற்குப் பிறகு அவரே புதிய சந்ததிக்கு தகப்பனானார். வேதம் சொல்லுகிறது, இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும் சேமுடைய சந்ததியார். தங்கள் ஜாதிகளிலுள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. ஆதியாகமம் 10:31-32. மாம்ச பிரகாரமான சந்ததியும் உண்டு, ஆவிக்குரிய சந்ததியும் உண்டு.